ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்ல சிக்கனில் நல்ல போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த போன்லெஸ்ஸை நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறமா நான் சிக்கன் கபாப், அதாவது சிக்கன் 65 பொடின்னு விற்கும் இல்லையா, அதை வாங்கி ஒரு 50 கிராம் பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் இதில் சேர்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தானே எடுத்திருக்கேன் சிக்கன், அதனால் 25 கிராம் அளவுக்கு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அதே 10 ரூபா பேக்கெட் அப்படின்னா ஒரு பேக்கெட் அளவு ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த பொடி சேர்த்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே பொடியில். நம்ம லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் பிடிச்சி வரணும். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் பிடிச்சி நமக்கு மசாலாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் உடனே வந்து மசாலாலாம் கலந்தாச்சு, உடனே நம்ம சிக்கன் 65 போட்டு பொரிச்செடுத்துடலாம்னு நினைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைனா வந்து ஃபேன் காற்றுல கூட வைக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். ஃபேன் காற்று அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃபேன் காற்றுலேயே வைங்க. ஃப்ரிட்ஜு அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டி கிடச்சிரும். இல்லைனா அந்த உப்பு காரம் எதுவுமே பிடிக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடணும். இல்லைனா ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த உப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பொரிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் நல்லா எடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சிக்கன் எடுத்துட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை எடுத்து ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாக அடுப்பை வைக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு மீடியமாக வச்சா போதும். கீழே வந்து ஒரு 3 நிமிஷம், இந்த மேலே ஒரு 3 நிமிஷம்னு சொல்லி பரட்டி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் சிக்கன் 65 வந்து இந்த உள்ளே போட்டுட்டு உடனே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மசாலாலாம் உதிர்ந்து போயிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இப்படி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடணும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழித்து 2 சைடுமே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நான் ரொம்பலாம் பிரட்டியெல்லாம் விடலை. அந்த சைடு ஒரு 3 நிமிஷம், இந்த சைடு ஒரு 3 நிமிஷம்னு சொல்லி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும், நல்லா வெந்து கிடைக்கும் சிக்கன். மீடியம் ஃப்ளேம்லனா தான் வந்து 3 நிமிஷங்க. ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா மசாலா கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் பொரிச்செடுங்க. சூப்பரான ஒரு சிக்கன் 65 உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் வந்து எண்ணெயே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது ஓவராக எண்ணெய் இருக்காது. இந்த மாதிரி பொறுமையாக நல்ல எண்ணெயெல்லாம் வடித்து அதுக்கப்புறம் எடுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கிற அந்த தூள் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சிக்கன் செட்டை நீங்கள் போடணும். நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற அந்த தூளை வந்து விட்டுடுறாங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கருகி போய் அடுத்த செட்டு போடும்போது கருகின ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும். அதனால அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற தூளை அந்த கரண்டிலேயே அரிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த செட் சிக்கனை போட்டு நல்லா பொரிச்செடுங்க. இதுவும் அதே மாதிரி தான். கீழே 3 நிமிஷம், மேலே 3 நிமிஷம்னு சொல்லி போட்டு நல்லா பொரிச்செடுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே கொஞ்சம் லெமன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.